அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் காவல் நிலைய மரணங்கள், பாலியல் குற்றங்கள் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றம் மக்கள் பிரச்சனைகளுக்காக அல்லாமல் ரீல்ஸ்க்காகவே நடைபெறுகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், லாக்அப்பில் காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றமே ரீல்ஸ்க்காக தான் நடத்தப்படுகிறது என்ற உணர்வை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குவதை விட கார் வாங்க முடியாத நிலையில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க நிதி உதவி அளிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டாம் என ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் உயரதிகாரிகளின் ஊழல்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை. சிங்கப்பூரை எடுத்துக்காட்டாக சொல்லி தண்டனைகள் கடுமையாக்குவது குறித்து சிஎம் விஜயிடம் எக்ஸ் தளம் மூலம் பரிந்துரைத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காதல் விவகாரத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் சரமாரியாக வெட்டி கொலை. பெண்ணின் தந்தை முருகேசன் மற்றும் அவரது மகன் அருண்ராஜா ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் டியூப் வெடித்து பெண் உயிரிழப்பு. அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தப்பு இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கும் சொல்றது. நடவடிக்கை எடுத்தா தான் அடுத்து நடக்காம. சென்னை OMR சாலை குமரன் நகரில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள வீடுகள் மற்றும் விடுதிகளில் போலீசார் திடீரென சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு. காவல் துணை ஆணையர் ரகுபதி தலைமையில் நடந்த சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குட்டிகளுடன் சாலையை கடந்த காட்டு யானை சுற்றுலா பயணிகளின் காரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானை தாக்கியதில் காரின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஒடிஷாவில் கனமழை கொட்டி தீர்த்தது. கேந்திரபாரா பகுதியில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர்.
வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என சமநிலையில் முடிந்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் முதலிடத்தை உறுதி செய்த ஆஸ்திரேலியா வங்கதேசம் 4வது இடத்திலும் இந்தியா 5வது இடத்திலும் உள்ளது. அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.